இன்றைய டெஸ்ட்டுக்கான ஃபர்ஸ்ட் கொஷின். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் டேஸ் விட்டம் வரையில் வளரும். நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா என்ற தாவரத்தின் இலைகள் டேஸ் விட்டம் வரையில் வளரும். ஆப்ஷன் பி 3 மீட்டர். செகண்ட் கொஷின். திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு. திறந்த விதை தாவரத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி சைக்கஸ். தேர்ட் கொஷின். உலகில் மிக நீளமான நதி எது? உலகில் மிக நீளமான நதி எது? ஆப்ஷன் ஏ நைல். ஃபோர்த் கொஷின். நன்னீரில் காணப்படும் தாவரம். நன்னீரில் காணப்படும் தாவரம் எது? ஆப்ஷன் டி ஆகாய தாமரை. ஃபிஃப்த் கொஷின். நைல் நதியின் நீளம் டேஸ் கிலோமீட்டர் உடையது. நைல் நதியின் நீளம் டேஸ் கிலோமீட்டர் உடையது. ஆப்ஷன் சி 6650. சிக்ஸ்த் கொஷின். இந்தியாவின் மிக நீளமான நதி எது? இந்தியாவின் மிக நீளமான நதி எது? ஆப்ஷன் பி கங்கை. செவன்த் கொஷின். கங்கை நதியின் நீளம் டேஸ் கிலோமீட்டர் ஆகும். கங்கை நதியின் நீளம் டேஸ் கிலோமீட்டர் ஆகும். ஆப்ஷன் ஏ 2525 கிலோமீட்டர். எய்த் கொஷின். உலகில் டேஸ் சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன. உலகில் டேஸ் சதவீதம் நிலவாழிடங்கள் உள்ளன. ஆப்ஷன் பி 28. நைன்த் கொஷின். டேஸ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ். டேஸ் மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ். சரியான விடை ஆப்ஷன் சி 470. 10th கொஷின். நில வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டு. நில வாழிடத்திற்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ ரப்பர். 11th கொஷின். மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் எது? மணல் குன்றுகளால் ஆன மிகப்பெரிய இந்திய பாலைவனம் எது? ஆப்ஷன் பி தார் பாலைவனம். 12th கொஷின். உலக வாழிட நாள் எப்போது? உலக வாழிட நாள் எப்போது? ஆப்ஷன் சி அக்டோபர் மாதம் முதல் திங்கட்கிழமை. 13. வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் எது? ஆப்ஷன் ஏ மூங்கில். 14. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் டி மனிதன். 15. ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு எது? ஜூராங் பறவைகள் பூங்கா உள்ள நாடு எது? ஆப்ஷன் ஏ சிங்கப்பூர். 16. சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டிகள் நிரம்பிய ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் டேஸ் வெப்பநிலை அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. சிங்கப்பூரில் உள்ள ஜூராங் பறவைகள் பூங்காவில் பென்குயின் பறவைகள் பனிக்கட்டியின் நிரம்பிகள் ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுகளில் டேஸ் வெப்பநிலை அல்லது அதற்கு குறைவான வெப்பநிலையில் பராமரிக்கப்படுகின்றன. ஆப்ஷன் ஏ 0 டிகிரி செல்சியஸ். 17. அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. அமீபா டேஸ் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றன. ஆப்ஷன் பி போலிகால்கள். 18. பாரமீசியம் எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றன? பாரமீசியம் எதன் உதவியுடன் இடப்பெயர்ச்சி செய்கின்றன? ஆப்ஷன் சி குறு இலைகள். 19. யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன? யூக்ளினா எதன் மூலம் இடப்பெயர்ச்சி செய்கின்றன? ஆப்ஷன் பி கசை இலை. 20. ஒரு செல் உயிரி எது? ஒரு செல் உயிரி எது? ஆப்ஷன் டி அமீபா. 21. மீனின் சுவாச உறுப்பு. மீனின் சுவாச உறுப்பு ஆப்ஷன் ஏ செவுள். 22. பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? பறவைகள் எதன் மூலம் சுவாசிக்கின்றன? ஆப்ஷன் பி நுரையீரல். 23. குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? குளிர்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஆப்ஷன் சி ஆமை. 24. கோடைக்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? கோடைக்கால உறக்கத்தில் ஈடுபடும் விலங்கு எது? ஆப்ஷன் டி நத்தை. 25.
பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் விலங்கு எது? பாலைவன கப்பல் என அழைக்கப்படும் விலங்கு எது? ஆப்ஷன் பி ஒட்டகம். 26 கீழ்கண்டவற்றில் நீர் அருந்தாத விலங்கு எது? கீழ்கண்டவற்றில் நீர் அருந்தாத விலங்கு எது? ஆப்ஷன் ஏ கங்காரு எலி. 27 தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? தமிழ்நாட்டின் மாநில விலங்கு எது? ஆப்ஷன் டி நீலகிரி வரையாறு. 28 பாதுகாப்பிற்கான தடினமான தோல் வெண்மையான உரோமங்கள் கொண்ட விலங்கு எது? பாதுகாப்பிற்கான தடினமான தோல் வெண்மையான உரோமங்கள் கொண்ட விலங்கு எது? ஆப்ஷன் ஏ துருவக்கரடி. 29 நீந்துவதற்கான துடுப்புகள் நடப்பதற்கான 2 கால்கள் கொண்ட பறவை எது? நீந்துவதற்கான 2 துடுப்புகள் நடப்பதற்கான 2 கால்கள் கொண்ட பறவை எது? ஆப்ஷன் சி பென்குயின். 30 ஓடுவதற்கான வலுவான குளம்புகள் குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள் கொண்ட விலங்கு எது? ஓடுவதற்கான வலுவான குளம்புகள் குளிரில் இருந்து பாதுகாக்க நீளமான உரோமங்கள் கொண்ட விலங்கு எது? ஆப்ஷன் டி வரையாடு. 31 ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸ் சேமிக்கின்றன. ஒட்டகங்கள் தங்கள் திமில்களில் டேஸ் சேமிக்கின்றன. ஆப்ஷன் ஏ கொழுப்பை. 32 உணவு ஆற்றல் தரும் ஆக்கக்கூறு எது? உணவு ஆற்றல் தரும் ஆக்கக்கூறு எது? ஆப்ஷன் ஏ கார்போஹைட்ரேட்டுகள். 33 கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம். கார்போஹைட்ரேட்டுகளின் வடிவம் ஏ சர்க்கரை, பி ஸ்டார்ச், சி நார்ச்சத்து உணவு, டி மேற்கூறிய அனைத்தும். சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 34 அதிகமான புரதம் உள்ள உணவு எது? அதிகமான புரதம் உள்ள உணவு எது? ஆப்ஷன் பி சோயாபீன்ஸ். 35 நீரில் கரையும் வைட்டமின்கள் எது? நீரில் கரையும் வைட்டமின்கள் எது? ஆப்ஷன் ஏ வைட்டமின் பி சி. 36 கொழுப்பில் கரையும் வைட்டமின் எது? கொழுப்பில் கரையும் வைட்டமின் எது? ஆப்ஷன் ஏ வைட்டமின் ஏ. 37 வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் ஏ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் ஏ மாலைக்கண். 38 வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் பி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் பி பெரிபெரி. 39 வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் சி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் டி ஸ்கர்வி. 40 வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் டி குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் சி ரிக்கட்ஸ். 41 விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் இ குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் ஏ மலட்டுத்தன்மை. 42 விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? விட்டமின் கே குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? ஆப்ஷன் டி இரத்தம் உறையாமை. 43 சூரிய திரைப்பூச்சி தோலின் விட்டமின் டி உற்பத்தியை டேஸ் சதவீதம் குறைக்கிறது. சூரிய திரைப்பூச்சி தோலின் விட்டமின் டி குறைபாட்டை டேஸ் சதவீதம் குறைக்கிறது. ஆப்ஷன் பி 95%. 44 நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிகம் டேஸ் காணப்படுகிறது. நெல்லிக்கனிகளில் ஆரஞ்சு பழங்களை விட 20 மடங்கு அதிக டேஸ் காணப்படுகிறது. ஆப்ஷன் சி விட்டமின் சி காணப்படுகிறது. 45 உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எது? உடல் வளர்ச்சிக்கும் பொதுவான உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்த தேவைப்படுவது எது? ஆப்ஷன் சி தாது உப்புக்கள்.